குபேரனாக கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஆவார். இந்த கிருஷ்ண பரமாத்மாவின் வழிமுறைகளையும் மந்திரங்களையும் இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மகாவிஷ்ணுவே செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியின் உறைவிடம் என்பதால் கிருஷ்ணரை வழிபடுவது வறுமையை நீக்கி அனைத்து வளங்களையும் தரும். அத்தோடு அவர் பகவத்கீதையில் காட்டிய வாழ்வியல் நெறிகள் ஒரு மனிதன் எப்படி பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உயர வேண்டும் என்பதற்கான மிகச்சிறந்த வழிகாட்டியாகும். மந்திரங்கள் 4 மந்திரம், அதாவது கடன் தீர்க்கிற மந்திரம், செல்வத்தை அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் மந்திரங்கள், மற்ற வறுமையையும் கடனையும் ஒழிக்கும் மந்திரங்கள், கர்ம வினைகளை நீக்கும் மந்திரங்கள், மற்ற ஏழை பணக்காரராக குபேரனாக்க கிருஷ்ணர் கூறும் 5 முக்கிய வழிகள் போன்றவற்றையெல்லாம் பார்க்க போறோம். மந்திரங்கள் நாளையும் பார்க்க முதல் ஏழை பணக்காரராக கிருஷ்ணர் கூறும் 5 முக்கிய வழிகளை பார்த்துட்டு மந்திரங்களை பார்க்கலாம். வழிகள் பகவத்கீதை தத்துவம். பகவத்கீதையின் கிருஷ்ணர் போதித்த தத்துவங்கள் வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அவை ஒரு மனிதன் வறுமையிலிருந்து மீண்டு பெரும் வெற்றியாளனாக மாறுவதற்கான பொருளாதார மற்றும் உழைப்பு மேலாண்மை விதிகளாகும். 1. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, நிரந்தர உழைப்பு. கர்ம ஜேவாதி கரஸ்தே மா பாலேஸ் காதாசன என்ற, அதாவது நீங்கள் செய்யும் தொழில் அல்லது வேலையில் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். பணம் எப்போது வரும், நான் எப்போது பணக்காரன் ஆவேன் என்ற பதற்றத்துடனும் பேராசையுடனும் வேலை செய்யக்கூடாது. வேலையின் தரம் உயரும் போது செல்வமும் லாபமும் உங்களை தேடி தானாகவே வரும். சோம்பேறித்தனமின்றி உழைப்பதே செல்வத்தின் முதல் ஆகும். 2. எண்ணம் போல் வாழ்வு, மன உறுதி. ஒரு மனிதன் தன்னை எப்படி நினைக்கின்றானோ அப்படியே அவனுடைய வாழ்க்கையும் அமைகின்றது என்கின்றார் கிருஷ்ணர். நான் ஏழை, என்னால் முன்னேற முடியாது, நான் ஏழை, என்னால் முன்னேற முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மையை உடைக்க வேண்டும். ஒருவர் எது நினைக்கின்றாரோ அதுவாகவே மாறுவர். தன்னால் முடியும், தான் இந்த நிலைக்கு வருவன் என்று யாரெல்லாம் தினமும் நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் உணர்வார்கள். நீங்கள் எதுவாக மாற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள். உங்களின் திறமை மீது முழு நம்பிக்கை வைத்து எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்பட தொடங்கினால் பிரபஞ்சம் உங்களுக்கான வழிகளை திறக்கும். 3. தர்மநெறி உழைப்பு, நிலைத்து நிற்கும் செல்வம். சூதாட்டம், ஏமாற்று வேலை, பிறருக்கு தீங்கு விளைவித்தல் போன்ற அதர்ம வழிகளில் ஈட்டப்படும் செல்வம் தற்காலிக மகிழ்ச்சியை தந்தாலும் அது ஒட்டுமொத்த வம்சத்தையும் வறுமையில் தள்ளிவிடும். நேர்மையான மற்றும் தர்மத்தின் வழியில் உழைத்து ஈட்டும் பணம் மட்டுமே நிலைத்து நிற்கும், மென்மேலும் பெருகும் என்பதை மறந்து விடாதீர்கள். நேர்மையான வழியில் உழைத்து பெருக்கும் பணம் மட்டுமே நிலைத்து நிற்கும். அதர்ம வழியில் ஈட்டப்படும் செல்வம் தற்காலிகமான மகிழ்ச்சியை தந்தாலும் அது ஒட்டுமொத்த வம்சத்தையும் வறுமையில் தள்ளிவிடும். 4. கால மேலாண்மை மற்றும் திட்டமிடல். கிருஷ்ணர் தன் வாழ்நாளில் மிகச்சிறந்த ராஜதந்திரியாகவும் திட்டமிடுபவராகவும் திகழ்ந்தார். பணக்காரராக நினைப்பவர் நேரத்தின் அருமையை உணர வேண்டும். எந்த ஒரு தொழிலையும் திட்டமிடல் இன்றி தொடங்கக்கூடாது. வரவு செலவு கணக்குகளை சரியாக பேணுதல், சேமிப்பில் கவனம் செலுத்துவதும் அவசியம் ஆகும். 5. பற்றற்ற நிலை மற்றும் தானம், பகிர்ந்து வாழ்தல். செல்வம் என்பது ஓடும் நதி போன்றது, அது ஓரிடத்தில் தேங்கக்கூடாது. உங்களிடம் இருக்கும் சிறிய வளத்திலும் ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். குசேலர் கிருஷ்ணருக்கு தந்த ஒரு பிடி அவளுக்கு கிருஷ்ணர் அவரிடம் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் திரும்பிக் கொடுத்தார். தூய்மையான மனதோடு நீங்கள் செய்யும் தானம் உங்களுக்கான செல்வக் கதவுகளை பல மடங்காக திறந்துவிடும். இந்த கிருஷ்ணரின் மந்திரங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும். அவர் காட்டிய பகவத்கீதை வழிகள், முறையான உழைப்பு, நேர்மை, திட்டமிடல் உங்களை எத்தகைய ஏழ்மை நிலையில் இருந்தும்
ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றும். இந்த கிருஷ்ணரின் மந்திரங்கள் நாளையும் பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் என்னுடன் இணைந்து கொள்ளாதீர்கள், இணைந்து கொள்ளுங்கள். இந்த வசிரஜி ரகசியம் சேனல்ல இணைந்து கொள்ளாதீர்கள். வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு கிளிக் பண்ணாதான் நான் போட்ட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணாதான் என்னோட இணைந்து கொள்ளலாம். முழுமையாக பகிருங்கள். ஒமான் மூலம் எழுதி கேட்கலாம். பரிகாரமோ இல்லாட்டி குலதெய்வங்கள் மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு எழுதி கேளுங்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள். முழுமையாக கேட்கணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள்கிட்ட காசு கட்டி கேட்கணும். இந்த கொமாண்டில் வந்து வீடியோ கிளிக் இருக்கிற கொமாண்டில் வந்து இலவசமாக கேட்கலாம். கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டு கேட்டால் தான் எனக்கு நீங்கள் போடுற மெசேஜ் ஒழுங்காக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணாமல் போடுற கொமாண்ட் எனக்கு ஒழுங்காக வந்து சேராது. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள். உங்களுக்கான மந்திரத்தை பார்ப்போம். செல்வத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் கிருஷ்ண மந்திரம். முதலாவது மந்திரம். 4 மந்திரம் பார்க்க போறோம். முதலாவது மந்திரம் செல்வத்தையும் அஷ்ட ஈஸ்வரியங்களையும் தரும் கிருஷ்ண மந்திரங்கள். கிருஷ்ணரின் இந்த மந்திரங்கள் தினமும் காலையில் அல்லது புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி மாலையை கொண்டு 108 முறை ஜெபித்து வர வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதுல முதலாவது மந்திரம் கிருஷ்ண மூல மந்திரம். கிருஷ்ண மூல மந்திரம் பண வரவு மற்றும் மன அமைதியை கொடுக்கக்கூடிய கிருஷ்ண மூல மந்திரம் பண வரவு மற்றும் மன அமைதியை சாந்தத்தை கொடுக்கக்கூடிய மந்திரம். இந்த எளிய மந்திரம் தினமும் ஜெபித்து வர உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும், குபேர யோகத்தை தரும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற இந்த மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அதாவது பண வரவு மற்றும் மன அமைதியை தரும் இந்த மந்திரத்தை 108 முறை ஜெபியுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 2வது மந்திரத்தை பார்க்கலாம். 4 மந்திரத்துல 2வது வறுமை மற்றும் கடன் தீர்க்கும் கிருஷ்ண மந்திரம். வறுமை மற்றும் கடன் தீர்க்கும் கிருஷ்ண மந்திரம். கடன் தொல்லைகளால் அவதிப்படுபவர்கள், கடன் கொடுத்தவர்கள், கடன் வாங்கியவர்களும், கடனை கொடுத்தவர்கள் வாங்க முடியாதவர்களும் சரி, கடன் வாங்கியவர்கள் கொடுக்க முடியாட்டும் சரி, மந்திரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வறுமை மற்றும் கடன் தீர்க்கும் கிருஷ்ண மந்திரம். கடுமையான தேக்க நிலையை சந்தித்தவர்கள் இந்த மந்திரத்தை ஜெபித்து மிகச் சிறந்தது. ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவி ஞான வல்லபாய இஸ்வக என்ற இந்த மந்திரம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவியான வல்லபாய இஸ்வக. கடன் தீர்க்கும், கடன் தொல்லைகள் நீக்கும், கடன் தொல்லைகள் அதில் அவதிப்படுபவர்கள், பொருளாதாரத்தில் கடுமையான தேக்க நிலையை தாழ்வு நிலையை கொண்டிருப்பவர்கள், ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் இம்மந்திரத்தை சொல்லுங்கள். கடன் கொடுத்து வாங்க முடியாதவர்கள், கடன் பட்டோர் கொடுக்க முடியாமல் உள்ளவர்களும் இம்மந்திரத்தை தினமும் 108 முறை, அதுவும் பிரம்மமுகூர்த்த வேளையில் சொன்னால் வெகு சீக்கிரத்தில் நடக்கும். பிரம்மமுகூர்த்த வேளையில்ன்றது 4 தொடக்கம் 6 மணிக்கு. இம்மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவிஞான வல்லபாய இஸ்வக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோவிஞான வல்லபாய இஸ்வக. அடுத்தது 3வது மகா மந்திரம். கர்ம வினைகள் நீங்க, கர்ம வினைகள் நீங்க, செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்க. மகா மந்திரம். வறுமை மற்றும் பணத்தடைக்கு காரணமான உங்களின் முப்புரவி கர்ம வினைகள் அறுத்து நல்வாழ்வை தரும் கலியுகத்தின் மிகச்சிறந்த மந்திரம் இதுவாகும். கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா கிருஷ்ணா கரே கரே, ஹரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே கரே என்ற மந்திரம். கரே ராமா கரே ராமா 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 கரே கரே, கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே கரே, கரே கிருஷ்ணா கரேன்னுட்டு பேருந்து திரும்பி 3 தரம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வந்து கரே கரே என்று 2 தரம் வரும். வந்து கரே ராமா கரே பேருந்து 3 தரம் ராமா ராமா ராமாண்டு வந்து கரே கரே என்று வரும். அப்படி சொன்னீங்களா? அதாவது முற்புறவி கர்ம வினைகள் அறுத்து அதாவது முதல் புறவில் செய்த பாவ வினைகள் அறந்து
இப்பிறவியிலும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிந்து தெரியாமல் சேர்ந்த பாவ வினைகள் எல்லாம் நீங்கி மகா மந்திரமான இந்த கர்ம வினைகளை நீங்க வறுமை மற்றும் பணத்தடைக்கு காரணமான உங்களின் முற்பிறவி கர்ம வினைகளை அறுத்து நல்வாழ்வை தரும் கலியுகத்தின் மிகச்சிறந்த மந்திரம் இந்த மந்திரமாகும். இதுதான் 4வது மந்திரம். இந்த மந்திரம் கரே கிருஷ்ணா கரே கரே, கரே கிருஷ்ணா கரே, கிருஷ்ணா 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 கரே கரே, கரே ராமா கரே, ராமா 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 கரே கரே என்ற மந்திரமாகும். கரே கிருஷ்ணா கரே, கிருஷ்ணா 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 கரே கரே, கரே ராமா கரே, ராமா 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 கரே கரே, கரே கிருஷ்ணா கரே, கிருஷ்ணா 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 கரே கரே, கரே ராமா கரே, ராமா 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 கரே கரே என்ற